இல்லை, ஏற்கனவே இது சம்பந்தமாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பொதுவாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர்கள் என்ன பதில் கொடுக்கிறார் என்பதை பொறுத்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக சார்பில் ஏதாவது புகார் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு? திமுக சார்பில் ஏற்கனவே புகார் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் தலைமை கழகத்துடைய சார்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்தியாவிலே 3வது இடத்துலையும் தமிழ்நாட்டில் 1வது இடத்துல ஈரோட்டில் வெப்பநிலை அதிகமாக இருக்குது. மரங்கள் நிறைய வெட்டப்பட்டதான் இதுக்கு காரணம் சொல்லியிருக்காங்க. அகில இந்திய வானிலை மையம் ஏதாவது ஈரோடு இந்த மாதிரி இவ்வளோ வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன, ஏதாவது தகவல் வந்திருக்குங்களா? இல்லை, அந்த காரணம் சரியாக நமக்கு இன்னும் வரவில்லை. ஆனால் மரங்கள் கண்டிப்பாக கூடுதலாக நட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கருத்து. இங்கே அந்த சாலைகள் விரிவாக்கம் செய்வதற்காக மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அங்கெல்லாம் மீண்டும் மரம் வைப்பதற்காக நாங்கள் ஹைவேஸில் அனுமதியை கேட்டிருக்கிறோம். அந்த அனுமதி கிடைத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக மரங்கள் வைப்பதற்கும், வேறு எங்கெல்லாம் மரங்கள் வைப்பதற்கான இடம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு மிகுந்த அக்கறை உள்ளது. ஆனால் குடித நீருக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று அந்த எல்லா இடத்துலையுமே இல்லை. அதனால் அவர்கள் அதிகாரிகள் அதை ஆய்வு செய்து சொன்ன காரணத்தால் தண்ணீரை இப்போ கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அதை பாதுகாக்கப்படுகிறது. குடிநீர் தட்டுப்பாடு வராமல் தடுப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அரசுனுடைய சார்பாகவும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் எடுத்து அதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார். இல்லை, அது இனிமேல் தான் எங்கெங்கே வரும், அதான் எங்கெங்கே வரும் என்னங்கிறது இனிமேல் தான் தெரியும்.